போல இந்த செல்வ பெருந்தகை வந்து தண்ணீர் திறந்து என்ன கேட்காம எப்படி திறந்து விட்டீங்கன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு துரைத்தர் என்ன சொல்லிட்டாருன்னா இவர்கிட்ட எதுவும் சொல்லணும் அப்படிங்கிற இது சின்ன மேட்டரா பெரிய மேட்டரா அப்படிங்கறதல்ல, அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்களா அப்படிங்கறதா முக்கியம். அவர் வந்து சட்டமன்ற ஒரு குழு தலைவராக முன்பாக இருந்தவர், இப்போது காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு மாநில தலைவர். அவர் வெளிப்படையா சொல்றாரு, நான் வந்து தொகுதியோட எம்எல்ஏ என்ன கூப்பிடல. அதுக்கு அவர் இன்னொரு காரணம் சொல்றாரு, நான் தொட்டா அந்த தண்ணியை தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தையை சேர்த்து பயன்படுத்துறாரு. இவர்கள் பேசுகின்ற சமூக நீதிக்கும் இவர்கள் கூட்டணியிலே இருக்கின்ற ஒரு மாநிலத்தினுடைய தலைவராக இருக்கின்ற ஒரு நபருக்கு இந்த அளவுக்கு அவர்கள் மன வருத்தத்தை உருவாக்க முடியும் என்றால் இவர்கள் பேசுகின்ற சமூக நீதி எங்கே இருக்கிறது? என்னன்னு கேட்டா அது கொஞ்சம் வருத்தமா தாங்க இருக்கு. இந்த மாதிரி பேச வேண்டிய ஒரு சூழல் எதனால வருது? ஒரு கட்சி அப்படிங்கறது மட்டும் இல்ல, கூட்டணி அப்படின்னு அமைக்கும் போது அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு லட்சியம் உண்டு, ஒரு சித்தாந்தம் உண்டு, ஒரு வேலை முறை உண்டு. இதையெல்லாம் ஒவ்வொரு கட்சியும் வச்சிட்டு இருந்தா கூட தேர்தலில் யார் வரக்கூடாது அல்லது எந்த ஆட்சி அமைய வேண்டும் அப்படிங்கறது பிரதான நோக்கமா இருக்கு. நீங்க மத்தியில கூட பாருங்க, பிஜேபி வரக்கூடாதுன்னு தான் எல்லாரும் ஒன்னா சேருவாங்க. மத்தபடி அவங்களுக்கு வேற ஏதாவது பொதுவான விஷயம் உண்டா? காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்துல எங்காவது ஒன்னா இருந்தா? இங்க இதை விட மோசம் என்ன பாருங்க, நாமெல்லாம் கோயம்புத்தூர்ல இருக்கிறோம், இந்த பக்கம் 3/4 மணி நேரம் போனீங்கன்னா பாலக்காடு, அங்க போனீங்கன்னா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எதிரெதிரா நிக்குது. இந்த பக்கம் 1/2 மணி நேரம் உள்ள வந்தாச்சுன்னா 2 பேரும் ஒன்னா சேர்ந்துக்கிறாங்க. என்ன காரணம்? அங்க போயாச்சுன்னு சொன்னா பிஜேபி வந்துடக்கூடாதுன்னு ஒன்னா சேர்றாங்களா? சரி, பிரிஞ்சு நிக்கிறாங்க. அதாவது அவங்களுக்குள்ள அதிகார போட்டி. இங்க உள்ள வந்தாச்சுன்னு சொன்னா தமிழ்நாட்டுல மதசார்பற்ற சக்திகள் எல்லாம் ஒன்னா சேரணும்னு ஒன்னா சேர்ந்துக்கிறது. இது என்னங்க அரசியல்? பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்குங்க. இன்றைக்கு நெல் கொள்முதல் அப்படிங்கறது ஈரப்பதம் அதிகமா இருக்கிறதால கொள்முதல் பண்ண முடியல அப்படின்னு மாநில அரசு சொல்லுது. மழைக்காலம் வருவது தெரிந்தும் கூட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்காமல் இருப்பதால் இன்று விவசாயிகள் கடும் துயரத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். சட்டப்பேரவையிலே இது எதிரொலித்தது. ஆனால் அரசாங்கம் தகுந்த முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை மேற்கொள்வதை விட்டுவிட்டு செறிவூட்டப்பட்ட அரிசி கலப்பதற்கான உத்தரவை முன்பாகவே வாங்கி அதற்கு செயல்படுத்துவதை விட்டுவிட்டு இப்போது தும்பை விட்டுவிட்டு வாளை பிடித்த கதையாக நெல் கொள்முதல் விஷயத்தில் இந்த திமுக அரசு நடந்து கொண்டிருக்கிறது. இன்று பாதிக்கப்பட்டிருப்பது என்பதோ ஏழை அப்பாவி விவசாயிகள். இவர்களுடைய செயல்படாத தன்மைக்கு இப்போது எதிர்க்கட்சிகளை குற்றம் சாட்டுகிறார்கள். டெல்டா காரன் அப்படின்னு சொல்ற மாநிலத்தோட முதலமைச்சர் இந்த முறை டெல்டாவில் மிகச்சரியான பதிலை 26 கொடுப்பதற்கு விவசாயிகள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு கூடிய சீக்கிரம் இணையும். ஏனென்றால் மாணவர்களுடைய நலன் அப்படிங்கறதா முக்கியம். இன்று பக்கத்தில் இருக்கின்ற கேரளா PM ஸ்ரீ திட்டத்தின் வாயிலாக எந்த விதமான இழப்பும் மாணவர்களுக்கு வந்துவிடக் கூடாது என்று அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். தமிழக அரசும் ஒத்துக்கொள்கின்ற காலம் நிச்சயமாக வரும். ஏனென்றால் கல்வியிலே அரசியலை தயவு செய்து கலக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறோம். அந்த யதார்த்தத்தை புரிந்து கொண்டு நீங்கள் PM ஸ்ரீ திட்டத்தில் இணைய வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை. யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு பாருங்க. SIR என்பது என்ன? வாக்காளர் பட்டியல் சரியாக இருக்கிறதா? வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படாதவர்கள் சேர்க்கப்பட வேண்டும். 18 வயசு ஆயிடுச்சா வாக்காளரா அவங்களை சேர்த்தணும். அதே சமயம் ஒரு வாக்காளர் பல்வேறு தொகுதிகளில் பெயர் இருப்பதோ அல்லது இறந்தவரோ வீடு மாறி சென்றவரோ அவர்களெல்லாம் வாக்காளர் பட்டியலில் இருந்து எடுத்துவிட்டு யார் அந்த தொகுதியின் வாக்காளர்களோ அவர்களை தீர விசாரித்து பரிசீலித்து ஒரு வாக்காளர் பட்டியலை வெளியிட வேண்டும் என்பதுதான் தேர்தல் கமிஷனுடைய நோக்கம். எதிர்க்கிறவங்க என்னன்னு எதிர்க்கிறாங்க? வாக்காளரை வேணும்னு மத்திய அரசு நீக்குகிறது. சரி, வாக்காளரை நீக்கினால் ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் ஒவ்வொரு பகுதியிலேயும் ஒவ்வொரு பூத்திலேயும் அந்தந்த பூத் ஏஜென்ட் இருக்கிறாங்க. இரண்டாவது, இப்போது டெக்னாலஜி வளர்ந்ததன் வாயிலாக நம்ம செல்போன்லயே வாக்காளர் பட்டியலை மக்கள் பார்த்துக் கொள்ளலாம். என் பேர் இருக்கா இல்லையான்னு இன்னைக்கு எங்கேயுமே வெளிப்படையாக அரசாங்க அலுவலகத்தில் இருக்கு, அவங்களோட வெப்சைட்ல இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல அவங்க என்ன பண்ணணும்? உண்மையாகவே SIRக்கு எல்லா அரசியல் கட்சிகளும் ஒத்துழைப்பு கொடுத்து உண்மையான வாக்காளர்களை விடுபடாமலும் அதே சமயம் அந்த இடத்துல மோசடி செய்யக்கூடியவர்களை நீக்குவதற்கும் உதவி செய்ய வேண்டும். அதற்காக தான் அரசியல் கட்சிகளை அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் எல்லாம் தேர்தல் கமிஷன் கூப்பிட்டு மீட்டிங் நடத்துது.
தேர்தல் கட்சிங்கிறது ஒரு ஸ்டேக் ஹோல்டர். நல்லபடியா டெமோக்ராட்டிக்கா டிரான்ஸ்பரண்டா ஒரு எலெக்ஷன் நடத்துறதுல இவர்கள் திட்டமிட்டு எதிர்ப்பதை பார்த்தால் இந்த எதிர்க்கின்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் வேண்டுமென்றே வாக்காளர்களை பொய்யாக சேர்த்திருப்பதோ அல்லது ஒரே வாக்காளரை பல்வேறு தொகுதிகளில் வைத்திருப்பதோ அல்லது இறந்தவர்களுடைய பெயரை எல்லாம் எடுக்காமல் அவர்களுடைய பெயரிலே ஆள்மாறாட்டம் செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவோ இவர்கள் திட்டமிடுகிறார்கள் என்பதுதான் இதை எதிர்ப்பிற்கான காரணமாக இருக்க முடியும். பல மசோதாக்கள் இதே போன்று கொண்டு வந்துட்டு வாபஸ் வாங்கியிருந்தாங்க. இதே போல தமிழக அரசையும் மக்கள் வாபஸ் வாங்குறதுக்கான காலம் நெருங்கிட்டு. நிச்சயமாக அவரோட கருத்தோட நான் உடன்படுகிறேன். இது முதன்முறை அல்ல. இதற்கு முன்பாக ஃபேக்டரியில விமன் ஒர்க்கர்ஸ்க்காக ஒரு பில்ல கொண்டு வந்து உடனே திருப்பி போட்டாங்க. இந்த மாதிரி ஒன்னு அறிவிப்பாங்க, ஒன்னு எதிர்ப்பு வந்ததுன்னா திருப்பி வாங்குவாங்க, இல்லனா ஒரு நபர் கமிஷன் என்கொயரி போட்டுருவாங்க. இந்த கவர்மெண்டே கரப்ஷன் கவர்மெண்ட் மட்டும் இல்ல, இது கமிஷன், அதாவது அப்பாயின்மெண்ட் கமிஷன் கவர்மெண்டாவும் இருக்கு.